நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உலகத்தையெல்லாம் படைப்பவன் ஸ்ரீமன் நாராயணன். வேதங்களும் உபநிடதங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் படைப்பவனே தெய்வம், அனைத்துலகத்துக்கும் யார் காரணமாக உள்ளானோ அவனே கடவுள். அந்த தெய்வத்தை தியானித்தால், உபாசித்தால் நாம் இனி பிறக்க வேண்டிய தேவையே இல்லாமல் உயர்ந்த வைகுந்தத்தை அடைகிறோம். ஒரு ஜீவாத்மா அனாதி காலமான கர்மங்களாலே மாறி மாறி பிறந்து கொண்டிருக்கிறார். இந்த பிறவியிலிருந்து வெளியேறுவதுதான் இயற்கை. நாம் பிறந்து மனுஷனா துன்பப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு சிரமப்பட்டு நாம கற்பனை பண்ணி வச்சுருக்கிற சில விருப்பங்களை நிறைவேற்ற ஆசைப்பட்டு அதற்குள்ளேயே மாறி மாறி வாழ்ந்து கொண்டிருந்தால் அப்போ உண்மையான ஆனந்தத்தை நம்மால் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது. ஆனந்தம் எங்கும், வெளியில இங்கு அங்கும் போய் தேட வேண்டிய தேவை இல்லை. இருக்கும் இடத்திலிருந்தே, அது பாலைவனத்தில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் ஆனந்தமாக வாழலாம். அதுக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு கருத்து உள்ளது. ஜீவாத்மா கர்மங்களினடியாக பிறவி எடுக்கிறார். அந்த பிறவியை கொடுப்பவன் தான் பரமாத்மா. அவர்தான் உலகனைத்தையும் படைக்கிறார். படைப்பாளி ஒருத்தன் இருக்கணுங்கிறதை நேற்றைய உபன்யாசத்துல நாம மெதுவா பார்த்துருக்கோம். உலகனைத்தும் ஏற்பட்டிருக்கு, உற்பத்தி ஆயிருக்கு. அவயவங்கள் இருந்தால், உறுப்புகள் இருந்தால் அப்ப கண்டிப்பா உற்பத்தி இருந்து தான் தீரணும். உற்பத்தி இருந்ததுனால் அப்ப உற்பத்தி பண்றவர் ஒருத்தர் இருந்து தான் ஆகணும். ஒரு குடத்தை ஒருத்தர் உற்பத்தி பண்றாருனால் அதுக்கு தகுந்த ஞானமும் சக்தியும் ஆற்றலும் போதும். ஒரு துணியை நெசவாளி நெய்யறார்னால் அதற்கு தேவையான ஞானம் போரும், ஆற்றல் போரும். ஆனா வெவ்வேறு விதமான ஜீவராசிகளோட எத்தனை விதமான பிறவிகளோ, மாட மாளிகை, கூட கோபுரங்கள், 7 சமுத்திரங்கள், மேல 7 லோகங்கள், கீழே 7 லோகங்கள், கண்ணு கெட்டாத நுண்ணிய கிருமிகள், கண்ணு கெட்டுகிற பெரிய பெரிய விலங்குகள், பறவைகள், ஊர்வன, பரப்பன, நடப்பன, சதுர்வன, இப்படி எத்தனை சேர்ந்திருக்கு இந்த லோகம். இவை அனைத்தையும் ஒருத்தர் படைச்சிருக்கணும் என்று சொன்னால் அப்ப இது எல்லாத்த காட்டிலும் சக்தியும் அறிவும் அவருக்கு அதிகமாக இருக்க வேண்டும். நாம ஒரு பொருளை படைக்கிறதுக்கு உண்டான அறிவும் சக்தியும் போரும். ஆனா பிரபஞ்சத்தையே ஒருத்தர் படைச்சிருக்கணும், படைப்பாளி இருக்கணுங்கிறது நிச்சயமாயிடுது. அதை ஒருத்தர் படைக்கணும்னு இருந்தால் அப்ப இது இத்தனையும் தாண்டி இருக்கிற சக்தி இருக்கணுமே. இன்னைக்கு எல்லாரும் கணிப்பொறி வைத்து கொண்டு கணினியை கொண்டு வேலை செய்கிறோம். அநேகமாக பல பேருக்கு வேலை வாய்ப்பே அந்த நிறுவனங்களில் தான் கிடைக்கிறது. அதுக்குன்னு அது ஆணியெல்லாம் இருக்கலாம், அதற்கு வேண்டி இரும்பு இருக்கும், வேற பொருட்கள் இருக்கும், மென்பொருள் இருக்கும், வன்பொருள் இருக்கும். இதெல்லாத்தையும் எழுதி அதுக்குள்ளே போட்டு அதை வேலை செய்ய வச்சு கணக்கு பண்ண வச்சு ஒருத்தர் பண்ணுறாரோ இல்லையோ. அப்போ இது இத்தனை அவருக்கு தெரிஞ்சா இருந்தால் தானே அந்த கணிப்பொறியை வேலை செய்ய முடியும். பிரபஞ்சத்தையே ஒருத்தர் வேலை செய்ய வைக்கிறார்னால் அப்போ இது எல்லாத்த காட்டிலும் வலிமை உடையவராய், அனைத்த காட்டிலும் அறிவுடையவராய்த்தான் அந்த படைப்பாளி இருக்க வேண்டும். அவரைத்தான் பிரம்மம், பரமாத்மா, பரமமான ஆத்மா, பரமாத்மா, பரமமான ஜோதிஷு, பரமமான தத்துவம், அனைத்த காட்டிலும் உயர்ந்தவர் உயர்ந்தவர்னு சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆனா அந்த பிரம்மத்தை நாம கண்ணால பார்த்து தெரிஞ்சிட முடியுமானால் இயலவில்லை. ஏன் அது முடிய மாட்டேங்கிறது? கண் முன்னாடி பகவான் இருந்தா சேவிச்சிருவோம். என்னால் நம்ம கண் முன்னாடி எது படும்? இந்த கண்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ, இதனால் எதை கிரகிச்சுக்கிறதுக்கு முடியுமோ அது மட்டும்தானே கண்ணுக்கு புலப்படும். இந்த காதால எதை கிரகிக்க முடியுமோ அது வரைக்கும் தானே காதுக்கு புலப்படும். ஒன்றும் பெருசா தேடின்னு போக வேண்டாம். மின்விசிறி சுத்த விடுறோம், சுத்துறது நின்றுட்டு இருக்கிறச்சே 3 ரக்கை இருக்குன்னு தெரியறது. ஓட ஆரம்பிச்ச அப்புறம் 3 ரக்கை தெரியல, ஒரு ரக்கை சுத்தராப்புல தான் இருக்கு. இவ்வளவுதான் இந்த கண்ணு. நின்றுட்டே இருக்கிறச்சே 3 ரக்கை இருக்குன்னு தெரியறது. ஒரு வேகமா சுத்த ஆரம்பிச்ச உடனே 3 ரக்கை கண்ணில் படலே, 1 தான் கண்ணில் படுறது. அப்ப என்ன கண்ணு போய் சொல்றதானே?
அந்த வேகத்துல 3 ரெக்கைகளை கிரகிக்கக்கூடிய சக்தி கண்ணுக்கு இல்லை. அதனாலதான் அது தெரிய மாட்டேங்கிறது. தண்ணீர் ஓடிண்டே இருக்கு. காவிரி, பவானி, அலகநந்தா, கங்கா, தாமிரபரணி ஓடிண்டு இருக்கு. ஆறு ஓடிண்டே இருக்குங்கிறோம். ஒரு நிமிஷமும் வெவ்வேறு தண்ணீர் தானே ஓடுகிறது. முதல் நிமிஷம் ஓடின தண்ணீருக்கும் அடுத்த வினாடி ஓடின தண்ணீருக்கும் வேற தண்ணீர். அது நம்ம புத்தி சொல்றது. ஆனா அது வேற தண்ணீருங்கிறத கண்ணு கிரகிக்க முடியல பாருங்க. இப்ப நான் பேசி கொண்டிருக்கும் போது இப்ப பேசுறதே இந்த சொல்லே உங்க காதுல விழருது. ஆனா 8:45 இது முடிஞ்ச அப்புறம் இதே சொல்லு உங்க காதுல விழுமா? விழுந்த சொல்லே 8:45 விழறது இல்லை. அப்ப ரொம்ப அளவுக்குட்பட்ட ஆற்றல் படைத்தவை தான் புலன்கள். இது ஒரு பக்கம் புரிஞ்சுப்போம். ரொம்ப அளவுக்குட்பட்டு, அது ஒன்றும் காலமே இல்லாம தேசமே இல்லாத ஆற்றல்லாம் நம்ம கண்ணு காது மூக்குக்கு கிடையாது. இது ஒரு பக்கம். அப்ப அளவுக்குட்பட்ட ஒரு கருவை வைத்துக்கொண்டு அளவுக்கே உட்படாத ஒரு பிரம்மத்தை நான் கிரகிக்கணும்னால் அது எப்படி சாத்தியமாகும்? எங்கிட்டையும் அளவுக்குட்படாத ஒரு கருவி இருந்தால் அவரும் அளவுக்குட்படாதவரா இருக்கார். அப்ப சரியா போச்சு, அவரை என்னால கிரகிக்க முடியும். ஆனா எங்கிட்ட இருக்கிறது அளவுக்குட்பட்ட கருவி. இதை வைத்துக்கொண்டு அளவுக்கு உட்படாதவரை எப்படி என்னால் கிரகிச்சிட முடியும்? அதனாலதான் பிரம்மத்தை எளிதில் கிரகிக்க முடியவதில்லை. அப்ப எதன் உதவியை நான் நாடணும்? அளவுக்குட்படாத கருவி வேணும். அப்பதானே அளவுக்குட்படாதவரை நான் தெரிஞ்சுக்க முடியும். தேசத்தாலோ பொழுதாலோ உருவத்தாலோ அப்பாற்பட்டவர் தான் பிரம்மம். இப்போது இருப்பார் அப்போதில்லை என்றில்லை, இங்கிருப்பார் அங்கில்லை என்றில்லை, இப்படி இருப்பார் அப்படி இல்லை என்றில்லை, எப்படியும் இருப்பார், எப்போதும் இருப்பார், எங்கும் இருப்பார். இதை போல ஒரு வஸ்துவே, ஒரு பொருளை கிரகிக்கிறதுக்கு உண்டான ஆற்றல் நம்ம புலன்களுக்கு கிடையவே கிடையாது. அப்ப எதை நம்ம புலன்கள் கிரகிக்காதோ அதைத்தான் அதீந்திரிய வஸ்துன்னு சொல்றோம். இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட பொருள். அதை கிரகிக்கிறத சொல்லி கொடுக்கத்தான் வேதங்கள், இதிகாச புராணங்கள். நம்மால ஒன்ன புரிஞ்சுக்க முடியலையா? நம்ம அளவுக்குட்பட்ட புலன்களால் அதை இழுக்க முடியலன்னால் அதுக்குன்னு வஸ்துவே இல்லைன்னு சொல்லலாமா? எங்கன்னு கேட்டலேங்கிறதுக்காக ஒண்ணுமே இல்லை. நானே ராஜஸ்தான் போகாது இருந்திருக்கலாம், பீகாரை பார்க்காது இருப்பேன். எப்ப நான் பார்க்கலையோ பாரத தேசத்துல பீகாரே இல்லை, பாரத தேசத்துல ராஜஸ்தானே இல்லைன்னா சொல்ல முடியும்? நான் பார்க்கல, இன்னொருத்தர் பார்த்திருக்கார். அதை போல நான் இன்னும் பிரம்மத்தை நேர பார்க்கல, எங்க நம்மாழ்வார் பார்த்திருக்கார், ராமானுஜர் பார்த்திருக்கார். பார்த்தவர் நமக்கு சொல்றார். அவர் எதனால பார்த்தார்னா வேதத்தை கொண்டு பார்த்திருக்கிறார். அப்ப வேதம் தான் சரியான பிரமாணம். அந்த பிரமாணத்தை கொண்டு கடவுளை நாம தெரிஞ்சுக்க போறோம். அந்த பிரமாணம் என்னன்னு சொல்றதுனால் அனைத்தையும் படைப்பவர் தான் தெய்வம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தெய்வம் யார்? நேற்றைய கேள்வி அதுதானே. நம்மை நாம் அறிவோம்ங்கிறது முதல் நாள் பார்த்தோம். நாம் யார்? நாம ஆத்மா. உடம்பில்லே நாம ஆத்மா. எப்பவுமே ஞானமயமா இருக்கிறவர், அறிவோடு இருக்கிறவர், அழிவில்லாதவர், தனக்குத்தானே சுகமா இருக்கிறவர், எல்லா தேவைகளும் குறைஞ்சு உடல் தேவைக்கும் அவர் தேவைக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்படி இருக்கிறவர் தான் ஜீவாத்மான்னு முதல் நாள் பார்த்தோம். சரி, புரியுறது. அந்த ஜீவாத்மா எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? அவர் சுதந்திரரா? இதன நேற்றுக்கு முக்கிய கேள்வி. நான் சுதந்திரனா, தன்னிச்சையா வாழ்றவனா, எல்லாம் ஏன் ஆசைப்படி நடந்துடுமா, நான் ஒத்தரையும் சார்ந்து இருக்கவே வேண்டாமா, என் வாழ்க்கையை நானே அமைச்சுக்கலாமா? ஒண்ணுமே அமைச்சுக்க முடியாதுன்னு பார்த்தோம். நம்ம சோர உற்பத்தி நாம பண்ணல, காத்த நாம உருவாக்கல, தண்ணீர் நாம படைக்கல, சாப்பிட்ட சோறு உள்ள போய் நன்னா ஜீரணமாறுதே அதுவும் நாம பண்ணல. தூக்கம் வர்றதுன்னா எங்க தூங்குறோம்னு நேற்றுக்கு பார்த்தோம். நன்னா தூங்கலான்னு நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையோ? அப்ப தூங்குவதே பிரம்மத்திடத்தே. அதனாலதான் களைப்பு நீங்கி புத்துணர்ச்சி வருது. இல்லைன்னா யாரு சக்தி கொடுப்பா? ராத்திரி தூங்க போறேன், நாள் முழுக்க புலன்கள் வேலை செஞ்சு அப்படியே போய் விழருது. அவ்வளவு களைப்பு. அந்த களைப்பத்தனையும் மறுநாள் கார்த்தால மாறிடுத்துன்னா யாரோ தரதுக்கு சக்தி கொடுத்துருக்காரோ இல்லையோ? சக்தியே உருவான பகவான் தான் களைப்பை போக்கி கொடுக்கிறார். இல்லைன்னா மறுநாள் கார்த்தால் எனக்கு சக்தி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி பலதிலும் தூக்கமோ சாப்பாடோ சமையலோ ஜீரணமோ ஆனந்தப்படுவதோ இது இத்தனை என்னால் அமைத்து கொள்ளப்படவில்லை. அது இல்லைன்னு எனக்கே தெரியுது. 10 காரியத்தை எடுத்தோம்னா 8 காரியம் நடக்க மாட்டேங்கிறது, 2 காரியம் தான் நடக்கிறது. அதுவும் எந்த 2 காரியத்தை சுமாரா பண்ணியிருக்கேனோ அது நடக்கிறது. எந்த 2 காரியத்தை நன்னா பண்ணியிருக்கேனோ சில சமயத்தில் அது நடக்கவே மாட்டேங்கிறது. ஆக அனைத்தும் ஒன்று என் வசத்துல இல்லை என்று நன்கு தெரிகிறது. எப்ப என் வசத்துல அது இல்லையோ ஆத்மா சுதந்திரன் இல்லை, தன்னிச்சையா செயல்பட முடியாது. அவர் பரமாத்மாவை சார்ந்துதான் இருக்கார்.
எப்ப பரமாத்மாவை சார்ந்திருக்காரோ அப்ப அவர் சொன்னபடி நாம வாழ்ந்தாகணும். அந்த பரமாத்மாவை நான் தெரிஞ்சுண்டாகணும். அவர் ஆர், தெய்வமார், கடவுள்னு பேர் சொல்றமே, அவர் வெறும் ஒரு சக்தியா? அவருக்கு என்ன உருவம் இருக்க போறது? நிறைய கடவுள்கள்னு பேச்சு அடிபடுறதே. இந்த இந்து சமுதாயத்திலேயே சனாதன தர்மத்திலேயே கடவுளர்கள் பலராக உள்ளார்களே. இதனால எனக்கு நல்லதா தீயதா, குழப்பமா பூசலா? கோவிலுக்கு போய் இன்ன உருவத்துல பெருமாளை சேவிச்சா தான் சேவிச்சதா, மற்ற உருவத்துல அவரை சேவிக்க முடியாதா? ஏன் மதச்சார்பு வேணுமா? வேண்டவே வேண்டாம். ஆத்மாவை ஒத்துக்கிறேன், தெய்வத்தை ஒத்துக்கிறேன், போருமே. நான் என் வீட்டில் உட்காந்து பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டே இருக்கேன். இந்த மதத்தை சார்ந்தவன் சொன்னத்தானே. மதம் இல்லாமல் நல்லவனா ஒருத்தர் வாழவே கூடாதானால் இந்த கேள்விக்கெல்லாம் சுமாராவான பதில் பார்க்கணும் இல்லையோ? இந்த கேள்விகளுக்கு பதிலை நம்ம பார்த்து முடிக்கிறச்சே இன்னைக்கு கேள்வி வந்துடும், ஆனந்தமாக வாழ்வது எப்படி? தெய்வம் உலகத்தை படைப்பவர். உபனிஷத்து கூறுகிறது, யதோவா இமானி பூதானி ஜாயந்தே, யாரிடத்திலிருந்து இந்த ஜகத்தத்தனையும் உருவாகிறதோ, ஏன ஜாதானி ஜீவந்தி, படைக்கப்பட்ட அனைத்தும் யாரால் காக்கப்படுகிறதோ, யாரிடத்திலேருந்து அனைத்தும் உருவாகிறதோ, உருவான அனைத்தும் யாரால் காக்கப்படுகிறதோ, உருவான அனைத்தும் யாரிடத்தில் போய் லயிக்குமோ அத பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோ. இப்ப பிரம்மத்துக்கு அடையாளம் சொல்றது சாஸ்திரம். அப்படின்னா இப்ப சுலபமா பாருங்க, யாரிடத்திலேருந்து நம்ம எல்லாரும் உருவாயிருக்கோமோ, யாரால நாம் காக்கப்படுகிறோமோ, யாரிடத்துல மறுபடியும் போய் லயம் அடைஞ்சிடுவோமோ அவர் தான் பிரம்மம். அப்படின்னா 3 காரணம் கிடைச்சது. இப்போ ஒண்ணு உற்பத்திக்கு காரணம், அதைத்தான் படைப்பு காரணம், படைப்பு காரணம்னு சொல்றோம். அடுத்தது காத்தல், ரட்சிக்கணுமே, படைக்கப்பட்ட அனைத்தையும் காப்பாற்றணுமே, அப்ப காத்தல் காரணமாகவும் பகவான் உள்ளார். 3வது அனைத்தும் போய் ஒருத்தரிடத்துல லயம் அடையணும் இல்லையோ? லயம்னா என்ன? மண்ணு குடம் பண்ணிட்டோம், ஓங்கி அதை உடைச்சோம், அப்ப அது என்னவாகும்? மண்ணு குடம் மண்ணாயிடும் இல்லையோ? எதுலேருந்து உருவாகி இருக்கிறதோ அந்த பழைய நிலையை அடையறதுக்கு தான் லயம்னு பேர். தங்கத்திலேருந்து மோதிரம் பண்ணோம், நன்னா மோதிரத்தை உருக்குங்க, தங்கமாயிடுமோ இல்லையோ? அதான் லயம். நூல்லேருந்து பஞ்சிலேருந்து நன்னா நூலை நூத்தோம், நூலை சேர்த்து வேஷ்டி பண்ணிட்டோம், நன்னா கத்திரிச்சு விட்டுடுங்க, திரும்ப நூலாயிடுறது இல்லையோ? அதான் லயம். அப்போ ஒரு பொருளும் தன் மூலப்பொருளின் தன்மையை அடைந்தால் அந்த அடையறத்தை தான் லயம்னு சொல்றோம். அதைத்தான் பிரளயம்ங்கிறமே தவிர, நீங்க அழிவுன்னு சொல்லும்போது வஸ்து அழிஞ்சு போயிடும்னு தயவு செய்து யாரும் நினைக்க கூடாது. ஏன்னா நம்ம ஒரு சின்ன தப்பான அபிப்பிராயம் வச்சுட்டு இருக்கோம். பிரம்மம் அழிக்கும், படைப்பு கடவுள், காப்பு கடவுள், அழிப்பு கடவுள், பகவான் தான் படைக்கிறார், பிரம்மா நான்முக கடவுள் படைக்கிறார், திருமால் விஷ்ணு காக்கிறார், பரமசிவன் அழிக்கிறார்னா அழிவுன்னு ஒன்று கிடையாது. நிலை மாறுதலைத்தான் அழிவுன்னு சொல்றோம். எந்த ஒரு பொருளுமே நிலைதான் மாறுமே தவிர அழிஞ்சு போயிடுறது நடக்கவே நடக்காது. இந்த மரத்தை வெட்டினா கூட அழிச்சிட முடியுமா? துண்டு மரமாகும். எரிச்சியல்னா கூட சாம்பல் ஆகும். சாம்பலானா மண்ணோட இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப முளைக்கும். எதுவும் உரு மாறலாம், நிலை மாறலாமே தவிர வஸ்து இல்லாம போகவே போகாது. இப்பெல்லாம் கோயில்ல ஒரு பலகை போட்டா பாருங்க, இந்த பைகளை உபயோகப்படுத்த வேண்டாம் போட்டிருக்கா? எல்லார் கோவிலுக்கு போனாலும் எங்க காகித பைய வேணா கொண்டு வாங்கோ, துணிப்பைய வேணா கொண்டு வாங்கோ. சாமி, அந்த பை இருக்கே லோகத்துக்கே ரொம்ப மோசம் எல்லாம். ஆனா உலகம் முழுக்க அதுதான் இருக்கு. நீங்க எத்த கடையில என்ன பை வாங்குங்க, உடனே சின்னது. முன்னாடிலாம் காய்கறி நம்ம வீட்டிலேருந்து பை எடுத்துன்னு போய் வாங்கினோம். இன்னைக்கு பச்சை மிளகா கேட்டா கூட பச்சை மிளகா விற்கிறவர் கூட அந்த பையை ஒன்று எடுத்து அதை போட்டு நம்ம கையில் கொடுக்குறார். ஏன் சுவாமி, இதுதான் உலகத்திலே பிரம்மத்துக்கு அடுத்து அந்த பை தான் இப்போ உலகம் முழுக்க. பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார். அடுத்து அந்த பை. பின்ன ஏன் விஞ்ஞானிகள்லாம் பயப்படுறத கண்டு கோவிலா எதுக்கு அதை வேண்டான்னு எழுதி வச்சிருக்காருனால், அது மண்ணோட மண்ணா மக்கி போகாது. எல்லாம் போட்டிருக்காளோ இல்லையோ? மக்கும் குப்பை, மக்கா குப்பை பிரிச்சு விட்டுட்டாளே. அது என்னது? மக்கும் குப்பை, மக்கா குப்பை. உலகமே மக்காது, மக்கவே மக்காது. நாம நினைச்சுட்டு இருக்கோம் எல்லாம் போயிடும். எங்க போகும்? ஒன்னு அழிஞ்சா அடுத்த உருவாகும், அது அழிஞ்சா அடுத்த உருவாகும். இதை உருக்கினா தங்கமா போறது. தங்கத்தை என்னதான் உருக்கி பண்ணா என்ன ஆகும்? மறுபடியும் அது கட்டிப்பட்டு இருக்கத்தானே போறது. அப்ப உலகத்துக்கு அழிவு என்பதில்லை, நிலை மாறுதல் என்பது உண்டு. அப்ப அழிவு நம்ம சொல்றது எது? இந்த நிலையிலிருந்து நன்னா மாட மாளிகை, கூட கோபுரம், மண்டபம், பிராகாரம், கொடி, ஆடு, அம்பு, தும்பு இத்தனை இருக்கோ இல்லையோ? இந்த நிலையத்தனையும் மாறி பிரம்மத்திடத்துல போய் ஒன்றுகிறது. அந்த ஒன்றுதலைத்தான் அழிவுன்னு சொல்றமே தவிர, பெருமாளுக்கு இருக்கிற பெருமை அதை அப்படியே தங்கிட்டேந்து மறுபடியும் உருவாக்க ஆரம்பிச்சுடுறார். பிரளயம் முடிஞ்சு போச்சு, மறுபடியும் சிருஷ்டி முடிந்தால் பிரளயம்.
இது மாறி மாறி யாரால் ஏற்படுகிறதோ அவர்தான் பிரம்மம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி. ஆக படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொல்றதை விட தன்னுள்ளே கரத்தல்னு வச்சுக்கலாம். தன்னிடத்துல இழுத்து அத்தனையும் வச்சுக்கிறார் பகவான். பிரளயம் முடிஞ்ச உடனே மொத்தத்தையும் விட்டுடுறார். இப்பேற்பட்ட கடவுள் அனைத்தையும் படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார். சொன்ன உடனே ஒரு சுவாமி வேடிக்கையா கேட்டார், இந்த அடையாளம் எனக்கு புரியல சுவாமி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ சொல்றது எனக்கு ஒத்து வர்றதா தெரியல. ஏன்னா நீர் 3 வெவ்வேறு தொழில் சொல்றீள். இப்போ நான் சொன்னது எப்படி தெரியுமா இருந்தது? இந்த சுவாமிகள்லாம் வந்திருந்தா உபன்யாசத்துக்காக கூட்டிருந்தார்கள். நன்னா 2 மணி நேரம் கிட்டு 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 கிட்டுன்னு உபன்யாசம் பண்ணிண்டே அப்படியே சாப்பிட்டுண்டே தூங்கிண்டே இருந்தார் என்று நான் ஒன்று சொல்றேன்னு வச்சுங்க. நீங்க என்ன பைத்தியம் தானே சொல்ல போயிருப்போம். அது எப்படி உபன்யாசம் பண்ணா தூங்க முடியும்? கேட்கற வாழ்வானா தூங்க முடியும்? சொல்றவர்கள் கூடவா தூங்க முடியும்? அவர் எப்படி தூங்குறார்? சரி தூங்கட்டும், சாப்பிட்டுண்டே எப்படி தூங்க முடியும்? அப்ப 3 காரியம் ஒண்ணுக்கொண்ணு பொருந்தாத செயல்கள். பேசுவதும், தூங்குவதும், சாப்பிடுவதும் பொருத்தமற்ற செயல்கள். அப்ப அந்த 3ஐயும் நான் சொன்னால் ஒத்து வராதுன்னு சொல்லிடுவோம் இல்லையோ? அதே வேற மாதிரி சொல்லட்டுமா? சிரித்து கொண்டே காலை அசைத்து கொண்டே உபன்யாசம் கேட்டார்கள். இப்போ மறுபடியும் 3 வேலை சொன்னேன். நீங்கள் யாரும் ஒன்றும் தப்பாக நினைக்கவே இல்லையே. ஏன்னா சிரிச்சுட்டே காலாட்டின்ண்டே உபன்யாசம் கேட்கலாம். அதனால சரியா போச்சு. அப்போ பொருத்தமுடைய 3 செயல்களை சொன்னால் மறுக்கிறது இல்லை. ஆனால் பொருந்தாத 3 சொன்னால் முடியாதுன்னு மறுக்கிறோம். இப்போ பிரம்மம் பண்ணுற 3 காரியம் பொருந்தாது பாருங்க. படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார்னால் அழிக்கிறவன் போய் படைப்பனா? படைச்சுட்டே இருக்கிறச்சே காக்க முடியுமா? காத்துன்னு இருக்கிறச்சே அழிக்க முடியுமா? 3 பொருந்தாத செயலா இருக்கே. அப்ப இப்படி வேணா வச்சுப்போமா? படைக்கிற பிரம்மம் வேற, காக்கிற பிரம்மம் வேற, அழிக்கிற பிரம்மம் வேற. நீர் சொல்றது ஒத்துக்கிறேன். எப்போ ஒருத்தர் சாப்பிட்டார், உபன்யாசம் பண்ணிட்டே இருந்தார், தூங்கிண்டார். சுவாமி அநேகமா மேடையில 3 சுவாமிகள் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒருத்தர் உபன்யாசம் பண்ணியிருந்தார், ஒருத்தர் சாப்பிட்டு இருந்தார், ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தார். இப்ப உங்களுக்கு ஒண்ணு அதுல ஆபத்து இல்லை. ஒத்தரே பண்ணார்னா தானே நீங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அதே போல படைக்கிறார் வேற பிரம்மம், காக்கிறார் வேற பிரம்மம், அழிக்கிறார் வேற பிரம்மம்னு சொல்லலாமன்னா சாஸ்திரம் 3 பிரம்மத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறது. ஒரு பிரம்மத்தை ஒத்துண்டே தெரிஞ்சுட்டு போறதுக்குள்ள போரும்போருன்னு இருக்கு. இதுக்கு மேல இன்னும் 3 பிரம்மத்தை வேற ஒத்துக்கிறதுனா எங்க செல்வோம்? அதனால பிரம்மம் 3 இல்லை, பிரம்மம் ஒகட்டே, பிரம்மம் 1 தான். ஆனா அப்படி இருக்கும்போது 3 அடையாளம் சொல்றீரே ஒத்து வரலையென்னால் ஒத்து வரும். அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு மாடு கிடு கிடுன்னு நன்னா கொம்பு சீவி அவ்வளவு பெருசு, பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. மாடு பார்த்தாலே அவ்வளவு நன்னா நின்னுது. அது கொஞ்ச நாள் கழிச்சு பாதி கொம்பு மாடா போச்சு. இன்னொரு மாடு மொட்டை கொம்பு மாடா இருந்தது. ஒருத்தர் மாட்டுக்கு அடையாளம் சொல்லுனால் கண்டஹா முண்டஹா பூர்ணசிருங்கோ கௌஹு என்ன அடையாளம் சொன்னார்? அரை கொம்போடே, முழு கொம்போடே, மொட்டை கொம்போடே நிற்கும் மாடு. இப்படின்னு சொன்னா 3 மாடு கிடைக்குமா? 1 மாடு கிடைக்குமா? அரை கொம்போடு இருந்தா முழு கொம்போடு இருக்காது, முழு கொம்போடு இருந்தா மொட்டையா இருக்காது, மொட்டையா இருந்தா அரை கொம்பு இருக்காது. அப்ப 3 மாடு தானே தேரணும்னால் இல்ல சுவாமி 1 மாடு தான்னார். எப்படி சொல்றாரு இவர்? 3 மாடு வரணுமே, எப்படி முழு கொம்பு, அரை கொம்பு, மொட்டை கொம்பு ஒன்னா இருக்கும்னா? அதுவா மார்கழி மாசத்துல நன்னா கொம்பு சீவி நிகு நிகுன்னு வச்சிருந்தோம். அப்புறம் தை மாசத்துக்கு எல்லாம் பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல்லாம் வந்தது. அந்த சமயத்துக்கு ஏதோ மாடு அந்த இந்த விளையாட்டெல்லாம் போய் அது தலையை முறிச்சுன்னு வந்தது. அதனால பாதி கொம்பா இருந்துடுத்து. பார்த்தார் மாட்டுக்காரர், எங்க மாட்டுக்கு கொம்பு பாதியா இருந்தா நன்னா இல்லை, அதனால மொத்தமா வெட்டி விட்டுட்டு அடுத்த வருஷத்துக்கு நன்னா வளர்த்துப்போம் அப்படிங்கிறதுக்காக அவரே வெட்டி விட்டுட்டார். அப்ப மார்கழி மாசத்துல முழு கொம்பா இருந்தது, தை மாசத்துல பாதி கொம்பா இருந்தது, மாசி மாசத்துல மொட்டை கொம்பா இருந்தது. இப்போ உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே. ஒரே மாடு காலத்துல மாத்தி விட்டால் அப்ப வெவ்வேறு செயலை செய்யலாம். அதே போல பிரம்மம் படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறதுனால் ஒரே நேரத்துல பண்றதுன்னு யாரு சொல்றா? படைக்கிறச்சே படைக்கத்தான் செய்யும், அழிக்காது. அழியும் போது அழியத்தான் செய்யும், படைக்காது. படைத்து அழிக்கும் போது காக்காது. இந்த 3ஐயும் வெவ்வேறு சமயத்துல என்ன பண்றது? சிருஷ்டிக்கிற சமயத்துல சிருஷ்டி படைக்கும், படைச்சு முடிச்ச பிற்பாடு காக்கும், காத்தல் முடிஞ்சு போச்சு பிரளயம்னா எல்லாத்தையும் தன்னிடத்துல சேர்த்துக்கும். அப்ப வெவ்வேறு நேரத்தில் பிரம்மம் படைக்கிறபடியால் 3லும் பொருந்தாமை வாராது. ஆகையால பிரம்மத்துக்கு அடையாளம் என்ன? படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 மாயம் இருக்கும். இது ஒரு கோணத்திலேருந்து பதில். இன்னொரு கோணத்திலேருந்து சொல்றேன். நாம ஒரு பொருளை உருவாக்குறோம்னா அதுக்கு 3 காரணங்கள் தேவை. ஒன்று
ஒரு குடத்தை உருவாக்குறதுக்கு மண்ணு தேவை. எது எதுவா மாறுறதோ அதுக்கு தான் உபாதான காரணம்னு பேர். மூலப்பொருள் வேணும் இல்லையோ. தங்கம் மாதிரித்தான் சங்கிலியாருது, மண்ணு மாதிரித்தான் குடம் மாறுது, பஞ்சு மாதிரித்தான் வேஷ்டியாருது. அப்ப எது மாறுகிறதோ அந்த காரணத்துக்கு உபாதான காரணம்னு பேர். வெறும் மண் இருந்தா குடத்தை பண்ண முடியாது. அடுத்த தேவை யார்? மண்ணை கொண்டு குடத்தை பண்றேன்னு சொல்ற குயவன் வேணும் இல்லையோ, அவர் ரெண்டாவது தேவை. அப்ப குடம் உருவாக மண் தேவை, அடுத்தது குயவன் தேவை, மூணாவது அதுக்கு சக்கரம் வச்சு சுத்தணும், ஒரு கொம்பை வச்சு சுத்தி விடணும், அதுக்கு ஆணி வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாம் இருந்தால் தானே உருவாகும். அதுக்கெல்லாம் மூணாவது காரணம். அப்ப ஒரு பொருளும் உருவாக ஒரு மூலப்பொருள் வேணும், அது உபாதான காரணம். பண்றேன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும், பண்றவர் வேணும், அவர் நிமித்த காரணம். அந்த பண்றதுக்கு உதவறதுக்கு பல பொருள்கள் வேணும், அது சககாரி காரணம். அதே போல இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னோமே, 3 காரணங்கள் யார்? எது உபாதான காரணம்? மண்ணு. எது நிமித்த காரணம்? எது சககாரி காரணம்னால் 3மே பிரம்மந்தான். இந்த உலகமா மாறி இவ்வளவாக இருக்கிறதும் பிரம்மந்தான். இந்த உலகத்தை மாத்த போறேன், உருவாக்க போறேன்னு சொன்னதும் கொயவனும் பிரம்மந்தான். இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கு உதவியா இருக்கிறதே அவருடைய அறிவும் ஆற்றலும் தான். அப்ப பிரம்மம் தன்னுடைய அறிவு ஆற்றல் உதவியாக கொண்டு தானே உலக படைக்க போகிறேன் என்று சங்கல்பம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய சரீரத்தையே மாற்றி இந்த உலகமாக ஆக்குகிறது. அதுதான் இந்த உலகம் படைக்கப்பட்டதனுடைய ரகசியம். திருமணிசை ஆழ்வார் சொல்லுகிறார், ஆச்சரியமான பாசுரம் திருச்சந்த விருத்தத்தில் சாதிக்கிறார். தன்னுடைய திரைத்தெழுந் தரங்கவொன் தடங்கடல் தன்னுடைய திரைத்தெழுந் தடங்குகின்ற தன்ம போல் என்று பாசுரம். பெரிய கடல், அந்த கடல்லேருந்து அலைகள்லாம் உருவாகும். கடல்லேருந்து தான் அலை வெளியில போகும். அலை வெளியில போயிடாது, கடலுக்கு வெளியில போகாது, கடலிலிருந்தே அலை உருவாகும். முடிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் அலை கடலுக்குள்ள போயிடும் இல்லையா? எப்ப அலை உருவாருது? காற்றடித்த அலை உருவாகும். பிரம்மன் தான் கடலை போலேன்னு மனசுல வச்சுங்க. நிறைய கற்பனை பண்ணா தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அப்படியே கண்ணை மூடிண்டு ராத்திரி மொட்டை மாடியில் படுத்துன்னு நட்சத்திரம்லாம் பார்க்குறச்சே யோசிச்சு பாருங்க, கடலாட்டம் பிரம்மம்னார். அப்போ அந்த கடல்லேருந்து அலை உருவாருதே, அது என்னது? பிரம்மத்திடத்திலேருந்து உருவாயிருக்கிற உலகம். அவரிடத்திலேருந்து தான் இந்த உலகம் முழுக்க உருவாருது. எதனால உருவாருது? காற்றடிச்சா. அது போல பிரம்மத்திடத்திலேருந்து உலகம் எப்போ உருவாகும்? படைக்க வேண்டிய காலம் வருமானால். படைப்புக்கு ஒரு காலம் வந்தால் அதான் காற்று. அந்த காற்று அடிச்சதுன்னா பிரம்மத்திடத்திலேருந்து உலகம் எல்லாம் படைக்கப்படும். அது முடிஞ்சு போச்சுன்னால் மறுபடியும் அலைகள் கடலுக்குள்ள போயிடுறது இல்லையோ? அதே போல உலகம் முழுக்க பிரம்மத்திடத்துல ஒடுங்கி போறது. அவரிடத்திலேருந்தே அனைத்தும் வெளியில வருது, அவரிடத்திலே அனைத்தும் ஒடுங்கி நுடுறது. அப்ப அவர்கிட்டே இந்த உலகத்துல பிரிச்சு எடுக்க முடியுமாண்ணா? கடல்ல இருந்து அலையை பிரிச்சு எடுக்க முடியுமா? ஆனா கடலும் அலையும் ஒண்ணா இல்லையே. கடல் வேற, அலை வேற. கடலிலிருந்து தான் அலை வருகிறது. கடலையும் அலையையும் பிரிக்க முடியாது. அதை போல பிரம்மத்தையும் பிரபஞ்சத்தையும் பிரிக்க முடியாது.